என் இனி அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி 28. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். தனுஷ் ஆருத்ரா இருவரையும் தன் அறைக்கு அழைத்து வந்த நாகவேந்தன் நாளை மந்திர சுருளை எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, அவன் அருகாமையில் தான் தவறான பார்வைக்கு ஆளாவது போல் ஆருத்ரா உணர்ந்தாள். முன்பு போல் உடலில் ஏதோ ஊர்வது போன்ற உணர்வு இல்லைதான். ஆனாலும் ஏதோ ஒரு தப்பான பார்வை அவள் மீது இருப்பது போல அவளுக்கு தோன்றுகிறது. நாகவேந்தன் பற்றி நாகப்பிரபு கூறியதால் அவனுக்கு ஆருத்ரா மீது இருக்கும் மோகத்தை அறிந்திருக்கும் தனுஷ் நாகவேந்தனின் நேரடி பார்வையிலிருந்து ஆருத்ராவை மறைப்பது போல் அமர்ந்திருக்கிறான். ஆனாலும் ஒரு தப்பான பார்வையில் தான் இருப்பது போல் ஆருத்ரா உணரவே செய்கிறாள். சொல்லுங்க தனுஷ் கிருஷ்ணா, அந்த மந்திர சுருளை எடுக்க நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்? நாகவேந்தன் கேட்க, மந்திர சுருளை எடுக்க போறனா முதல்ல இங்க இருக்கிற நாக தெய்வ கோயில்ல நாக தெய்வங்களுடைய ஆசி வேண்டி பூஜை செய்யணும். அவங்களுக்கு தண்ணீரால அபிஷேகம் பண்ணணும். அதை கேட்டு நாகவேந்தன் திகைத்தான். நாக தெய்வங்களுக்கு தண்ணீரால நீங்க அபிஷேகம் செய்யணுமா? வியப்போடு கேட்டவன், அந்த பூஜையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். தெரியும். ஒரு தடவை அப்பா சித்தன் தாத்தா கிட்ட நாகலோகம் பத்தி அவருடைய தாத்தா சொன்ன ஒரு கதைய சொன்னாரு. அதுல நாக தெய்வங்களை பூஜிக்கிற முறைய பத்தியும் சொன்னாரு. அப்பாவோட தாத்தாவோட தாத்தா தன்னுடைய நண்பனோட நாகலோகம் போனதாவும் அந்த நண்பன் பூஜை செய்ததாவும், ஆனா அந்த பூஜைய பூர்த்தி பண்ண முடியாம அவர் இறந்துட்டதாவும் சொன்னாரு. நாக தெய்வங்களுக்கு பூஜை பண்ண பல ஆபத்துகளை கடந்து போய் அபூர்வ நீரூற்றுல இருந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணணும். சரியா? அதை கேட்டு ஆருத்ராவின் விழிகளில் பயம் ஊஞ்சலாடியது. ரொம்ப சரி. ஆனா தனுஷ் கிருஷ்ணா, இந்த பூஜைய நடுஜாமத்துலதான் நீங்க செய்யணும். தெரியும். நடுஜாமத்துல பூஜை முடிஞ்சது 3ஆம் ஜாமம் வந்துடும். அந்த நேரத்துல தானே மந்திர சுருளையும் எடுக்க முடியும். அட ஆமா, எல்லாம் சரியா ஒரு கோர்வையா வருது. வியந்த நாகவேந்தன், அப்ப சரி, நடுஜாமம் வரைக்கும் நீங்க போய் ஓய்விடுங்க. ஆருத்ரா வேணும்னா என்னுடைய மனைவியோட சதுரங்கம் ஆடட்டும். இல்ல நாகவேந்தா, நான் ஓய்வெடுக்க விரும்புறேன் என்று கூறி முதலில் எழுந்து கொண்டாள் ஆருத்ரா. ஏன், என்னுடைய அக்காவோட சதுரங்கம் ஆட பயமா இருக்கா என்று கேட்டபடி அந்த பேரழகி நளினமாக நெளிந்து அழகாக நடந்து வருகிறாள். அவள் ஒரு நாகக்கன்னி என்று முதல் பார்வையிலேயே தனுஷ் ஆருத்ரா இருவருக்கும் புரிந்தது. அவளது கேள்வி ஆருத்ராவிடமே ஆனாலும் பார்வை தனுஷின் மீது இருந்தது. ஏதோ ஒரு தப்பான பார்வை தன் மீது இருப்பதை சிறிது நேரமாகவே தனுஷும் உணர்கிறான். இந்த அழகியின் மாய பார்வை அவனை ஏதோ செய்யவே செய்கிறது. அந்த பார்வை அவனை வசியம் செய்வது போல் உணர்கிறான். அவள் செவ்விதழ்கள் என்ன மது கோப்பைகளா? அவை அந்த அளவு போதை ஏற்றுகிறது. எகிரி நிற்கும் அவளது முன்னழகின் மீதுதான் ஆருத்ரா விழிகள் இருக்கிறது. தனுஷை நோக்கி திரும்பும் போது வசீகரமாக தன் உடலை நிலைத்து அந்த அழகு இன்னும் வெளியே தெரியும்படி அந்த பெண் பார்த்து கொள்வதையும் தனுஷும் ஆருத்ராவும் கவனித்தனர். தனுஷின் விழிகளும் படக்கூடாத அந்த இடத்தில் பட்டு அதே வேகத்தில் திரும்பி ஆருத்ரா மீது விழுந்தது. போலாமா ஆருத்ரா? அவன் கேட்க, என்ன மாவீரரே, உங்க மனைவி என்கிட்ட இல்ல என் அக்கா கிட்ட தோத்துடுவாங்கன்னு பயந்து இழுத்துட்டு ஓட பாக்குறீங்களா? கேலியாக கேட்டாள் அந்த பெண். நாகவேந்தனை பார்த்த தனுஷ், இவங்க யாரு என்று கேட்டான். இவங்க என்னுடைய மனைவி நாகபைரவியுடைய தங்கை நாகவல்லி என்றான். நாகவல்லியை பார்த்த தனுஷ், என்னுடைய மனைவி உங்க கூட விளையாட விரும்பல, அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது என்று கூற, பயம் பொய் சொல்லும். அவள் வாதாட, பயம் எதுக்கு? விளையாட்டாயிருந்தா வெற்றி தோல்வி சகஜம் தானே. 2 பேராலையும் ஒரே நேரத்துல ஜெயிக்க முடியாதே. இங்க விளையாட்டுன்னு சொன்னா சும்மா விளையாடுறது இல்ல, அதுவும் சதுரங்கம்னா சும்மா இல்ல. எங்க உலகத்துல சதுரங்கத்துக்கு மகாபாரத ஆட்டம்னு வேற ஒரு பேர் இருக்கு. அவள் கூறியதை கேட்டதும் தனுஷ் ஆருத்ராவுக்கு புரிந்து விட்டது. புன்னகைத்தவன், நீங்க சூதாட்டத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மகாபாரத ஆட்டம்னு சொல்றதை விட சூதாட்டம்னு தெளிவா சொன்னா எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் என்றான். ஆமா, சூதாட்டம் தான். இங்க ஆட்டம்னு வந்துட்டா திருமணமானவங்க சொத்துக்களை வச்சு ஆடுறதில்ல, நேரடியா திரௌபதிய வச்சு ஆடின ஆட்டம் தான். நீங்க அரசர் நாகவேந்தன் கூட ஆடுனா பந்தய பொருளா உங்க மனைவிய தான் வைக்கணும். அரசர் என் அக்காவை வைப்பாரு. என்னுடைய அக்கா கூட உங்க மனைவி ஆடுனா நீங்களும் அரசரும் தான் பந்தய பொருள். எனக்கு திருமணம் ஆகல,
அதனால உங்க மனைவியோட நான் ஆடுனா பந்தய பொருளா உங்க மனைவி எதை வேணும்னாலும் கேட்கலாம். அவங்க கேக்குறத நான் கொடுக்கணும். உங்க மனைவி ஏன் கூட ஆடும்போது அவங்க பந்தய பொருளா உங்களதான் வைக்கணும். கோபமாக நாகவல்லியை பார்த்த ஆருத்ரா, என்னுடைய கணவர் மேல உனக்கு மோகம்னு சொல்லாம சொல்லுறியா? சொல்லாம சொல்லல ஆருத்ரா, நேரடியாவே சொல்றேன். உன் கணவர் மேல எனக்கு மோகம்தான். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவரோட உல்லாசமா இருக்க நான் ஆசைப்படுறேன். உனக்கும் எனக்கும் ஆட்டம் வச்சுக்கலாமா? ஆட்டத்துல நான் ஜெயிச்சுட்டா இவர் எனக்கு, நீ வந்த வழியா திரும்பி போயிடணும். நீ ஜெயிச்சுட்டா நீ கேக்குற எதையும் கொடுப்பேன். ஆனா என்னால தர முடியற எதையாவது தான் நீ கேட்கணும். தர முடியறதுன்னு சொன்னா கண்ணுல தெரியாத எந்த பொருளையும் நீ கேட்க கூடாது. எடுத்துக்காட்டா என்னுடைய உயிர். அதை தவிர வேற எதை வேணும்னாலும் கேட்கலாம். சரி, ஆடலாம். ஆருத்ரா கூற அவள் கரத்தை பிடித்த தனுஷ், வேண்டா ஆருத்ரா என்றான். திரௌபதியுடைய அனுமதி கேட்டு பஞ்ச பாண்டவர்கள் அவளை பந்தய பொருளா வைக்கல மாவீரரே. இங்க உங்க மனைவியும் உங்க அனுமதி இல்லாம தான் உங்களை பந்தய பொருளா வைக்கிறாங்க. நாகவல்லி கூற, தனுஷ், இந்த ஆட்டம் இவ அகந்தைய அழிக்கிற ஆட்டம். இவ அகந்தைய அழிக்க எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. இல்ல ஆருத்ரா, இவங்க நாக இனம். சதுரங்க ஆட்டம் இவங்களுக்கு கைவந்த கலைன்னு இவங்க பேச்சில இருந்தே தெரியுது. உனக்கு அதுல புலமை இருக்கலாம், ஆனா இவங்கள தோற்கடிக்கிற அளவு உனக்கு புலமை இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ ரொம்ப சிரமப்படுவ. என்ன நீங்க நம்பலையா? நம்பாம இல்ல, ஆனா ஏதாவது ஒரு தருணத்துல நீ தோத்துட்டா உன்னை நான் இழந்துடுவேன். அத நான் விரும்பல. இல்ல, என்னுடைய குரு கம்பன் ஐயா சதுரங்கத்தையும் சேர்த்துதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. அவரையே தோக்கடிச்சு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. இல்ல ஆருத்ராவும் முன்னாடி இருக்கிறது நாகவல்லி கிடையாது. குரலை தாழ்த்தி தனுஷ் கூற, தெரியும் கங்காதரி. அவளும் குரலை தாழ்த்தி கூறினாள், நாம 2 பேரும் கண்டிப்பா பிரிய மாட்டோம் என்று கூறியவள் நாகவல்லியை பார்த்தாள். நான் தயார் என்றாள். சில நொடிகளில் போட்டி ஆரம்பமானது. நாகவல்லியின் கரம்தான் இறுதி வரை மேலோங்கி நின்றது. அதை கண்டு தனுஷின் விழிகளில் இடையிடையே பயம் ஊஞ்சலாடியது. அதை ஓர பார்வையால் ஆருத்ராவும் பார்த்தாள். சில சமயங்களில் அவளிடம் ஒரு நடுக்கத்தை தனுஷும் கண்டான். ஆருத்ரா இப்போது தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாள். என்ன நடக்கப் போகிறது என்று அனைவரும் ஆவலாய் பார்க்க, இப்போது ஆருத்ராவின் ஆட்டம். காயை நகர்த்த ஆருத்ரா அதை கையில் எடுத்து காயை கட்டத்திற்குள் வைக்கும் முன் வாய்விட்டு சிரித்தபடியே ஒரு காயை எடுத்து நகர்த்தி வைத்து, உன்னோட அரசன் ஆபத்துல இருக்கிறான், முற்றுகை என்றாள் நாகவல்லி. மன்னிக்கணும் நாகவல்லி, நான் என்னுடைய ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி உன்னுடைய காயை நகர்த்தலாம்? இதுல ஆட்டத்தை முடிக்க என்ன இருக்கு? நீ எந்த கட்டத்துல வைக்க போறியோ அந்த கட்டத்துக்கு மேலதானே உன்னுடைய காய் இருக்கு. நீ அந்த கட்டத்துல காய வச்சதும் நான் நகர்த்துறது இந்த காயதான். ஆட்டம் முடிஞ்சிடும். இருக்கட்டும், ஆனாலும் என்ன முழுசா ஆட விடு. அதுக்கப்புறமா நீ உன்னுடைய காய நகர்த்தலாம். உன் காய பழைய இடத்துல எடுத்து வை. சரி என்றவள் காயை எடுத்து பழைய இடத்தில் வைத்துவிட்டு ஆருத்ராவை வெற்றி புன்னகையோடு பார்த்ததும் அல்லாமல் தனுஷை ஆசையாய் விழிகளால் தழுவவும் ஆரம்பித்தாள். அவள் விழிகளில் காமம் களை கட்டி நிற்கிறது. தன் காயை கட்டத்திற்குள் வைத்த ஆருத்ரா, உன்னுடைய அரசர் ஆபத்துல இருக்கிறாரு, முற்றுகை என்று கூறினாள். அதை கேட்டு அதிர்ச்சியோடு தன் காய்களை பார்த்தாள் நாகவல்லி. அனைவரின் கவனமும் இப்போது சதுரங்க பலகையின் மீதுதான் இருக்கிறது. ஆம், ஆருத்ரா வெற்றியை தழுவி இருக்கிறாள். நாகவல்லியால் அவளது அரசனை எந்த கட்டத்திலும் நகர்த்த முடியாது. அந்த அளவு ஆருத்ராவின் காய்கள் அரசனை சுற்றி வளைத்திருக்கிறது. இறுதி முற்றுகை என்று புன்னகையோடு கூறியவள் அவளது அரசனை வெட்டி வீழ்த்தினாள். அதை கண்டு நாகவல்லியின் தலை குனிந்தது. நீதானே சொன்ன நான் ஜெயிச்சா நான் கேக்குறத நீ கொடுப்பேன்னு? ஆமா, கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். இனிமே எந்த ஒரு ஆண் மகனையும் உன்னுடைய அழக காட்டி மயக்காம இருந்தாலே போதும். ரொம்ப குறிப்பா நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் என்னுடைய கணவர் முன்னாடி நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். சரி என்று கூறிய நாகவல்லி சட்டென்று பாம்பாக மாறி அங்கிருந்து ஊர்ந்து சென்று மறைந்தாள். என்னதான் நாகவல்லி உருவில் வந்த கங்காதரியின் மூக்கை உடைத்து ஆருத்ரா அனுப்பி இருந்தாலும் அவள் அடங்கி இருப்பாள் என்ற நம்பிக்கை தனுஷ் ஆருத்ரா இருவருக்கும் இருக்கவில்லை. கங்காதரிக்கு ஆதரவாக இருக்கும் நாகவேந்தனின் முகத்தில் ஒருவித ஏமாற்றம் பிரதிபலிப்பதை கண்டு அகம் மகிழ்ந்த தனுஷ், சரி நாகவேந்தா, எங்க 2 பேருக்கும் ஓய்வு தேவைப்படுது, நாங்க போய் ஓய்வு எடுத்துக்கிறோம் என்று கூறியவன் ஆருத்ராவோடு தங்கள் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான்.
பகுதி 28 நிறைவடைந்தது. பகுதி 29 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.